அவங்க என்ன பேசியிருக்காங்கன்றது எனக்கு ஃபுல் ஃபார்ம் தெரியல. பட் அதாவது 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை, கலைஞர் மகளிர் உரிமை தொகை நம்முடைய முதலமைச்சர் கொடுப்பதை வந்து இழிவுபடுத்தி பேசியிருக்காங்கன்னு சொன்னாங்க. அந்த அம்மாவுக்கு வந்து தமிழ்நாட்டு மக்களுடைய பெண்களுடைய வாழ்க்கை நிலை, வாழ்வாதாரம் அறியாமல் இருப்பது இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்ல இருந்து நம்ம அறிய முடிகிறது. மட்டுமல்லாமல் அவர்களுடைய வாழ்க்கை முறை எப்படின்றது நமக்கு தெரியும் இல்லையா? பெரிய ஒரு பண வசதி படிச்சவங்க, பெரிய நடிகை. அதனால அவங்களுக்கு நிச்சயமா இங்க உள்ள ஏழை பெண்களுடைய வாழ்க்கை முறை தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அது மட்டும் இல்லாமல் வந்து சுதந்திரம், பெண்களுக்கான சுதந்திரம் கொடுங்கன்னு இந்த அம்மா சொல்றாங்க. முத பெண்களுக்கு 1989 சொத்து உரிமை, கல்வி உரிமை, வேலைவாய்ப்பு உரிமை என்று பொருளாதார சுதந்திரம் எல்லாம் கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம். எங்கேயும் ஓங்கி ஒழிக்க முடியும். அதை எதிர்த்து பேச ஒருத்தரும் கிடையாது இந்தியாவில். அதனால அதற்கு பின்புதான் இந்திய அளவில் அந்த சட்டங்கள்லாம் கொண்டு வந்தது. அதனால பெண்களுக்கான முதல் அந்த உரிமையில கொடுக்க ஆரம்பிச்சது, அடித்தளமிட்டது, இன்ன வரைக்கும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. எந்த மாநிலமும் இந்திய அளவில் செய்யப்படாத உரிமைகளும் பொருளாதார சுதந்திரம் கொடுத்திருக்கு. இந்த 1000 ரூபாய் உரிமை தொகையும் பெண்களுக்கான பொருளாதார சுதந்திரம் தரக்கூடிய ஒரு திட்டம் தான். ஏன்னா அவங்க கையில யாரையும் நம்பி பணத்துக்காக இருக்க வேண்டியதில்லை, அவங்களே செலவழிக்கிறாங்க. அதனால இந்த அம்மாவோட, இந்த குஷ்பு அவருடைய இந்த ஒரு என்ன சொல்றது, அவங்களுடைய அந்த அறிவிக்கையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, தமிழ்நாட்டு மக்களுடைய நிலை அறியாமல் அவர்களுக்கு ஒரு அந்த பெண்கள் எந்த நிலைமையில இருக்காங்க, எந்த அளவுக்கு இந்த பணம் உபயோகப்படுது. ஏன்னா எல்லாராலையும் போட்டப்படுகிற ஒரு திட்டம், பெண்கள் எல்லாம் போட்டுகிற ஒரு திட்டம். வராத பெண்கள் ஒரு சில விடுபட்டவங்க கூட எங்களுக்கு வேணும்ன்ற மாதிரி உரிமையோட கேட்டு பெறுகிற ஒரு திட்டமா இருக்கிறது இந்த அம்மா இழிவுபடுத்தி பேசுகிறது. அதற்கு இந்த 1,16,00,000 பெண்கள் அதற்கு பதில் சொல்லுவாங்க. வேற வார்த்தை நான் சொல்ல விரும்பல. தகுதி உள்ள பெண்களுக்கு நிச்சயமா எல்லாத்துக்கும் வழங்குவேன்னு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாருங்க. அதனால யாராவது முதல்ல அந்த சிலர் வந்து ஆன்லைன்ல பதிவு பண்றதுல சரியா அந்த பர்டிகுலர்ஸ் கிடைக்காம சிலருக்கு வராம இருக்கு. அது எல்லாமே ஆய்வு பண்ணி அரசு வழங்கிட்டு தான் இருக்குதுங்க. அதனால தகுதி உள்ள அத்தனை பெண்களுக்கு நிச்சயமா வந்துடும். எனக்கு ஒன்றும் தெரியலங்க அதை பற்றி. ஆமா, சரி. இல்ல அது நிச்சயமா நான் வருவாய்த்துறையில பேசுறேங்க. கண்டிப்பா அதுக்கு ஆவணம் எல்லாம் வழங்க சொல்லி தான் முதலமைச்சர் உத்தரவிட்டு இருக்காரு. வழங்காம இருந்தா நான் இப்ப விரைவுபடுத்தி வழங்க சொல்றேன். எதுக்காகவா? அவங்க 10 வருஷம் செஞ்ச இதெல்லாம் மறைக்கணும்ன்றக்காகவா? இன்னைக்கு குடியுரிமை சட்டம் வருதுங்க. காரணம் யாரு? அன்னைக்கு அதிமுக எதிர்த்து வெளியே வந்திருந்தாங்கன்னா, இல்ல எதிர்த்து ஓட்டெளிஞ்சிருந்தாங்கன்னா இந்த சட்டம் வந்திருக்காது இல்லையா? அதனால நாட்டு மக்கள் யாரையும் மறக்க தயாரா இல்லை. நாங்க நினைவுபடுத்திக்கிட்டு கொண்டே இருப்போம். அதுபோல குட்கா ஊழல்ல இருந்து எல்லாமே இவங்க எல்லாம் சேர்ந்தவங்க தான். இன்னைக்கு வந்து அதே ஒரு அவர்கள் எல்லாமே இருக்காங்க. போட்டோ பாத்தீங்கன்னா எல்லாரும் இருக்காங்க. எல்லா தலைவர்களோடையும் அந்த நபர் போட்டோ எடுத்திருக்கிறார். அதனால அது இயல்பா நடந்தது. அதை வச்சு திமுகவுக்கு கெட்ட பெயர் உருவாக்கி விடலாம் என்று எண்ணுகிறார்கள். அப்படி ஒன்றும் நடக்க போவதில்லை. எல்லா தலைவர்களோடையும் எல்முருகனோட இருக்காரு, நிறைய போட்டோ பார்த்திருந்தேன். எல்லாத்தோடையும் அந்த நபர் இருக்கிறார். ஆனா இவங்க வந்து திமுக மேல குற்றம் சுமத்துறாங்க. மக்கள் யாரும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தமிழகத்துல சிறுமிகளுக்கு பாதுகாப்பு வந்து சரியான முறையில் இல்லை. குறிப்பா இந்த புதுச்சேரியில நடந்த சம்பவம் ஒரு பெரிய அதிர்வை ஏற்படுத்தி. தமிழகம் கேட்கீங்க, புதுச்சேரியும் கேட்கீங்க. அது புதுச்சேரி தானங்க, அது தனி மாநிலங்க, தனி யூனியன் பிரதேசம் இல்லையா? தமிழகத்திலயும் அந்த மாதிரி சில இதுகள் நடக்குது. குறைவாக சிறுமிகளுக்கு பாதுகாப்புங்கிறது மிக குறைவா இருக்குங்கிற ஒரு இது இல்ல. ஒட்டுமொத்தமா நீங்க பேசலாம். மற்றபடி பெண்களுக்கு குழந்தைகள் பாதுகாப்பான ஒரு மாநிலம்னா தமிழ்நாடு. அதிலும் ஒரு ஆய்வறிக்கையே சொல்லி இருக்குது, சென்னை மற்றும் கோவை தான் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பான ஒரு நகரம். அதனால நாங்கள் இந்த சமூக நலத்துறை பொறுத்த வரைக்கும் சமூக நலத்துறை, காவல்துறை, கல்வித்துறை இணைந்து தொடர்ச்சியாக விழிப்புணர்வு செய்வதும், அந்த பிள்ளைகளுடைய பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வும், இந்த எல்லாத்துக்கும் அதை பத்தி அந்த 10, 9, 8 பத்திலாம் விழிப்புணர்வு உண்டாகி கொண்டிருக்கோம். எப்போ அது 24 மணி நேரம் செயல்படுது. எப்போ ஃபோன் போட்டாலும் உடனடியாக அவங்களுக்கு நம்ம உதவி பண்றோம். ஹோம்லேயே இருந்திருக்கலாமே. ஏற்கனவே ஒரு புகார் சொல்லப்பட்டு ஹோம்ல அந்த வச்சிருக்காங்க அந்த பிள்ளைய. மீண்டும் அங்கிருந்து தப்பி தான் அந்த அம்மா வெளியே ஓடி வந்திருக்கிறாங்க. அதனால அடைக்கலம் தருவதற்கு நிறைய இல்லங்கள் இருக்கு. மகளிர் இல்லங்கள் இருக்கு, குழந்தைகளுக்கான இல்லங்கள் இருக்குது. நிறைய இல்லங்கள் அரசு நடத்தி வருது, தொண்டு நிறுவனம் நடத்தி வர்றாங்க. தொண்டு நிறுவனங்களுக்கும் அரசு அங்கீகாரம் கொடுக்கப்பட்டுள்ளது முறையா செயல்படுறவங்களுக்கு. அதனால யாரு அப்படி தெருவில் வயசானவங்க இருந்தாலும் குழந்தைகள் இருந்தாலும் உடனடியா நீங்க இந்த நம்பருக்கு மட்டும் போன் பண்ணிட்டீங்கன்னா அவங்க பாதுகாப்போம் மற்றும் உணவு, உடை, உறையுள் எல்லாமே நம்ம அந்த அரசு உங்களுக்கு வழங்கும். நன்றி.